ஏப்ரல் 26 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. உறுதியும் நன்மையுமான. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 118 வசனங்கள் 13, 14 மற்றும் 22 முதல் 29 வரை. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். வசனம் 22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குறிப்பு வசனம்: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. சங்கீதம் 118, 22. அந்த இளம் கேம்பஸ் அலுவலர் என்னுடைய கேள்வியினால் கலக்கமடைந்தார். தேவனுடைய நடத்துதலுக்கும் உதவிக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று நான் கேட்டதற்கு அவர் முகநாடி வேறுபட்டது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் வலியுறுத்துகிறார். என் கேள்விக்கு பதிலாக அந்த இளைஞன், எனக்கு ஜெபத்தில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை என்று கூறினான். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றும் எனக்கு தோன்றவில்லை என்று தன் முகத்தை சுருக்கினான். அந்த இளம் அலுவலர் தன்னுடைய சுய பலத்தில் ஒரு துறை சார்ந்த சாதனையை நிகழ்த்த முற்பட்டு தோற்றுப்போனார். ஏன்? அவர் தேவனை மறுதலித்ததால். சபையின் மூலைக்கல்லாகிய கிறிஸ்து தன் சொந்த ஜனத்தினாலேயே எப்போதும் புறக்கணிக்கப்படுகிறவராய் இருக்கிறார். பலர் இன்றும் அவரை நிராகரிக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை, வேலைகளை உறுதியாய் ஸ்தாபிக்கப்படாத தேவாலயங்களின் மூலமாகவும் தங்கள் சொந்த திட்டங்கள், கனவுகள் மற்றும் பிற நம்பகத்தன்மையற்ற தளங்களில் தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப போராடுகிறார்கள். ஆனாலும் நம்முடைய நல்ல இரட்சகர் ஒருவரே நம்முடைய பலனும் கீதமுமானவர். நிஜத்தில் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. நம்முடைய வாழ்க்கையின் மூலையில் அவரை விசுவாசிப்பவர்கள் எவ்விதம் வனையப்பட வேண்டும் என்ற திசையை தேவன் தீர்மானிக்கிறார். எனவே அவரை நோக்கி, கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அதன் விளைவு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் உறுதியான மற்றும் நல்ல தேவனாய் இருப்பதால் அவருக்கு நன்றி செலுத்த கடவோம். நீங்கள் தேவனுக்காக கட்டப்படும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் திட்டங்களும் யாவை? கிறிஸ்துவை உங்களுடைய திட்டங்களுக்கு மூலைக்கல்லாய் வைத்து அவருக்காக எப்படி கட்டப்படப் போகிறீர்கள்? இயேசுவே, மூலைக்கல்லாய் நீர் இருப்பதற்காய் உம்மை துதிக்கிறோம். உம்மில் மாத்திரம்தான் நாங்களும் திருச்சபையும் நிலை நிற்க முடியும்.